ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம 2019 ரிலீஸ் ஆன தி ஹோல் இன் த கிரவுண்ட் அப்படின்ற ஒரு ஹாரர் மிஸ்ட்ரி மூவி தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னா, ஹீரோயினும் அவங்க பையனும் சேர்ந்து வேற ஒரு வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகி வராங்க. அது அவங்களுக்கு புது இடம்னால அதை பழகிக்க முயற்சி பண்ணும்போது அங்க இருக்கிற ஒரு காட்டை பாக்குறாங்க. அந்த காட்டுக்குள்ள ஒரு பிரம்மாண்டமான குழி இருக்கு. அந்த குழி பார்த்த அடுத்த நாள்ல தான் அவங்க பையன் கிட்ட இருந்து சில வினோதமான விஷயத்த அவங்க நோட் பண்றாங்க. ஏன் அப்படி அவங்க யோசிக்கிறாங்க, உண்மையாவே அந்த பையன் அவங்களோட பையன் தானா இல்லையான்றத படத்தோட எண்டுல ஒரு நல்ல ட்விஸ்டோட முடிச்சிருப்பாங்க. சோ இப்போ அவங்க கதைக்குள்ள போலாம். நீங்க பார்த்தது வாய்ஸ் நிமிஷம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. படத்தோட ஸ்டார்டிங்ல கிறிஸ்டோபர் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன பையனை காமிக்கிறாங்க. அவன் கண்ணாடி முன்னாடி அவனோட ரிஃப்ளெக்ஷன் எல்லாம் பார்த்து சிரிச்சு விளையாடிட்டு இருக்கான். அது தூரமா இருந்து அவங்களோட அம்மா சாராவும் பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களும் அவங்க பையன் கிட்ட வராங்க, ஜாலியா விளையாடுறாங்க. விளையாடி முடிச்ச பிறகு கார் ஓட்டிட்டு அவங்க ஒரு காட்டுக்கு நடுவுல போயிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல அவனும் அம்மா எனக்கு சைக்கிள் வேணும் வாங்கித்தாமா அப்படின்னும் போது, இப்ப இல்ல கண்டிப்பா அடுத்த வருஷம் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும் போது அவங்க பையனும் அம்மா அப்படின்னு கத்தும் போது பார்த்தா முன்னாடி ஒருத்தங்க நின்றுட்டு இருப்பாங்க. அதனால ஹீரோயினும் அவங்க காரை ஸ்பீட் பிரேக்கர் போடுவாங்க. அவங்க காரோட கண்ணாடியும் உடைஞ்சிரும். அவங்களும் நீ இங்கே நான் வரேன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட போறாங்க. அவங்களுக்கு ஒன்னும் ஆகல மேடம் அப்படின்னும் போது அவங்க மேல சில விஷயத்த சொல்லி முணுமுணுத்துக்கிட்டே இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்க பையன் அவங்க ஒரு குருவன்னு பாக்குறதுனால எங்களுக்கு பயம் வந்தது. அதனால வேகமா கார் எடுத்துட்டு அவங்க புதுசா வாழக்கூடிய அந்த வீட்டுக்கு வராங்க. ஹீரோயின் அங்க இருக்கிற வீட்டோட டிசைன் எல்லாத்தையும் கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு மாத்திக்கிட்டே இருக்காங்க. அவங்க பையன் சாப்பிடாம விளையாடிக்கிட்டே இருப்பான். கிறிஸ் சீக்கிரமா சாப்பிடுன்னும் போது அம்மா அதான் சொன்னல எனக்கு சீஸே பிடிக்காது, நீ ஏன் போட்டீங்கன்னு இங்க பாரு இதுதான் இப்ப இருக்கு, இப்பதைக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட பேசிட்டே இருக்கும்போது இவங்க யூஸ்வலா அந்த பையன் கூட ஒரு விளையாட்டு விளையாடுவாங்க. என்னன்னா 3-2 சொல்லும் போது அவங்க பையனும் 1 சொல்லுவான். ரெண்டு பேரும் அவங்களோட முகத்தை ஒரு காமெடியான ரியாக்ஷன் கொடுப்பாங்க. யாரு சிரிச்சாங்களோ அவங்க அவுட்டு, ரொம்ப நேரம் சிரிக்காதவங்க தான் வின்னு. இந்த கேம் விளையாடும் அவங்க அம்மா வின் பண்ணனால அந்த பையன் இந்த ஃபுட்டை சரி நான் சாப்பிடுறேன்னு சொல்லி சாப்பிட்டுக்கிட்டு இருப்பான். சரி நீ சாப்பிட்டு நான் வரேன்னு சொல்லி அவங்க பேஸ்மெண்ட்டுக்கு போவாங்க. அங்க இருக்கிற பொருட்கள் எடுத்துக்கிட்டே இருக்கும்போது இப்ப அவங்க பையன் கத்துற சவுண்ட் கேக்குது. என்னாச்சுன்னு மேல வந்து பார்த்தா அங்க ஒரு பூச்சி பார்த்திருப்பான். அதை பார்த்து அவன் பயந்துருப்பான். அவங்க அம்மா இது சின்ன பூச்சி தானே, இதை பார்த்து ஏன் பயந்த, இதை நம்ம விட்டுடலாம் அப்படின்னும் போது அதை கொண்டுருங்க அம்மா, அப்பா எப்பவுமே அதை தானே பண்ணுவாரு அப்படின்னும் போது நான் உன் அப்பா கிடையாதே, ஏன் அப்பா நம்ம கூட வரல, அப்பா நம்ம கூட இருக்கிறேன்னு தானே என்கிட்ட சொன்னாரு, நீங்க என்கிட்ட மறைக்கிறீங்க, நீங்க என்கிட்ட பொய் சொல்றீங்கன்னு சொல்லி அவன் கோவப்படுவான. அவங்களும் நான் உனக்கு இப்ப அதை சொல்ல விரும்பல, என்ன ஆச்சு எனக்கு சொல்லுங்கன்னு சொல்லி அவன் கத்திக்கிட்டே கோவப்பட்டுட்டு அங்க இருக்கிற காட்டு வழியா வேகமா ஓடி போயிடுவான். இதை பார்த்து அவங்க அம்மா பயந்துட்டு அவங்களும் பின்னாடியே ஓடி வருவாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு வித்தியாசமான சவுண்ட் கேட்கும். என்னன்னு சொல்லி போய் பார்த்தா அங்க காட்டுக்கு நடுவுல ஒரு மிகப்பெரிய குழி ஒண்ணு இருக்கும். அந்த குழியில இருக்கிற பொருட்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அதுக்குள்ள நகர்ந்து போயிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். இதை பார்த்து அவங்க பிரமிச்சு போய் அப்படியே நிப்பாங்க. இப்போ அம்மா அப்படின்னு சொல்லி குரல் கேட்கும். அந்த பக்கத்துல அவங்க பையன் நின்றுட்டு இருப்பான். அவங்க அம்மாவும் இதுமாதிரி இப்படி பண்ணாதன்னும் போது என்ன மன்னிச்சிருமா, நானும் மன்னிப்பு கேட்கிறேன், இதுமாதிரி நான் அவங்ககிட்ட ஹாஷா பேச மாட்டேன், வா வீட்டுக்கு போலாம்னு சொல்லி அவனை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறாங்க. அன்னைக்கு நைட்டு ஹீரோயின் தூங்கிட்டே இருக்காங்க. அவளுக்கு சரியா தூக்கம் வரல. அதனால அவங்க பையனோட ரூமுக்கு போறாங்க. அவனை பாக்குறாங்க. அவன் நல்லா தூங்கிட்டு இருக்கான். இப்பல இருந்து அவங்களுக்கு பொறுப்பு அதிகமா இருக்கும். சிங்கிள் பேரண்டா இருந்தா அவங்க பையனை அவங்க தான் இருமேட்டு வளர்க்க போறாங்க அதை நினைச்சிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் காலையில அவங்க பையன் ஸ்கூல்ல இருந்து வரான். ரொம்ப சைலண்டா வரான். அவனுக்கு இதுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் கிடைக்கல போல. அதனால சோகமா வந்து உட்காரும் போது என்ன ஆச்சு உன் கையில என்ன இருக்காது கூட போது அவங்க ஸ்கூல்ல ஒரு ப்ரோக்ராம் இருக்கு. ஒரு குரூப் ஆஃப் பசங்க கூட சேர்ந்து எதுலாவது ஒண்ணு பார்ட்டிசிபேட் பண்ணணும், நீ இது கலந்துக்கோ, உனக்கு புது ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்கன்னும் போது இல்ல நான் கலந்துக்க மாட்டேன் அப்படின்றான். நானும் சின்ன வயசா இருக்கும் போது வேற ஒரு கிராமத்துக்கு ஷிஃப்ட் ஆகி போனோம், எனக்கு ஃப்ரெண்ட்ஸே இல்ல, இது மாதிரி ப்ரோக்ராம்ல நான் மிங்கிள் ஆன பிறகுதான் எனக்கு புது ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாங்க, அதனால நீயும் அது பண்ணிடும் போது அவனே யோசிப்பான். பார்க்கலாம். அன்னைக்கு நைட்டு அவங்க அம்மா அவங்களோட நெய்பர் எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு பார்ட்டி மாதிரி அரேஞ்ச் பண்ணிருப்பாங்க. அவங்க எல்லாம் வந்து சாப்பிட்டுட்டே இருக்கும்போது ஹீரோயின் இங்க இருக்கிற ஒரு ஸ்டோர்ல தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. முன்னாடி அவங்க சில ஸ்கூல்ல டீச்சராவும் இருந்திருக்காங்க அப்படின்றத சொல்லிட்டே இருக்கும்போது பக்கத்துல இருந்த ஒருத்தரும் இன்னைக்கு ஒருத்தர் நான் பார்த்தேன், அவனை போட்டு செம்மையா அடிச்சான், அவனை எப்படி அடிச்சேன் தெரியுமான்னு சொல்லிட்டு கொஞ்சமா ரூடா பேசிட்டே இருப்பாரு. இது அவங்களுக்கு பிடிக்காதனால கொஞ்சம் டாபிக்கா மாத்தி விடுவாங்க. அப்படி பேசிட்டே இருக்கும் போது அங்க இருக்க ஒருத்தங்க நீ சொன்ன கார் ஓட்டிட்டு போகும்போது ஒரு லேடிய பார்த்தேன்னு, அங்க இருக்க சில பேர் அவங்களே அவங்க பையனை கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லும் போது அதெல்லாம் உண்மை இல்லப்பா அப்படின்னு ரூமர் போயிட்டே இருக்கும்போது ஹீரோயின் தயவு செஞ்சு அது என்ன விஷயம் என்கிட்ட சொல்லுங்க அப்படின்றத கேட்பாங்க. அப்பதான் அவங்க ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. அந்த வயசான பாட்டிக்கு ஒரு பையன் இருந்தான். அந்த பையன் என்னோட கிளாஸ்ல தான் படிச்சுட்டு இருந்தான், ரொம்ப நல்ல பையன். அன்னைக்கு ஒரு நாள் அவங்க ஸ்கூலுக்கு வந்தாங்க, ரொம்ப வியர்டா பண்ண ஆரம்பிச்சாங்க. உடனே நாங்க போலீஸ்க்கு கால் பண்ணா அவங்க கூட்டிட்டு போயிட்டாங்க. அன்னைக்கு கார் ஆக்சிடென்ட்னால அந்த பையன் இறந்து போயிட்டான், அதுவும் அவங்க அம்மா ஓட்டின கார்ல தான் அப்படின்றத சொல்றாங்க. அப்போ எல்லாருமே அவங்கதான் அவங்க பையனை கொலை பண்ணாங்க. சில பேர் இல்ல அது தெரியாம ஒரு ஆக்சிடென்டா தான் நடந்துச்சு அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. அன்னைக்கு நைட்டு ஹீரோயின் தூங்கிட்டே இருக்கும்போது சில சத்தங்கள் அவங்ககிட்ட கேட்கும். அதனால சரியா தூக்கம் வராது. என்ன ஆச்சுன்னு கொஞ்சம் தூரம் நடந்து போகும்போது இப்போ அங்க யாரோ நடந்து போற மாதிரி சத்தங்கள் கேட்கும். அது மட்டும் இல்ல வீட்டோட கதவு ஓப்பனா இருக்கும். ஒருவேளை அவங்க பையன் எங்கேயோ போயிட்டான் போலன்னு நினைச்சிட்டு எல்லாத்தையும் தேடி பாக்குறாங்க. அவங்க பையன் எங்கேயுமே இல்ல. அதனால வெளியே போய் தேடி பாக்குறாங்க. அப்படி காட்டுக்குள்ள டார்ச் லைட் எடுத்து தேடி போயிட்டே இருக்கும்போது அங்க இருந்து ஒரு மரத்துக்கு பின்னாடி ஏதோ ஒரு உருவத்தை பாக்குறாங்க. கிறிஸ்டோபர் நீதானா, வெளியே வாடா அப்படின்னு கேக்குறாங்க. ஆனா அங்க எந்த ஒரு குரலும் கேட்கல. கொஞ்ச
கொஞ்ச நேரம் கழிச்சு வேகமா வீட்டுக்கு ஓடி வராங்க. போலீஸ் கால் பண்றாங்க. என்னோட பையன் மிஸ்ஸிங் ஆயிட்டான். அவங்க யாரோ கிட்னாப் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போதே மம்மி அப்படின்னு குரல் கேக்குது. திரும்பி பார்த்தா அவங்க பையன் தான். அதை பார்த்தா அவங்க அம்மா பயந்து போயிடுவாங்க. எங்கடா போன, உன்னை இவ்வளவு நேரம் தேடிட்டே இருந்தபோது நான் வீட்டுல தான் இருந்தம்மா, நீ ஓகேவா அப்படின்றத கேட்பா. இப்போ அவங்க அம்மாக்கே குழப்பமா இருக்கும். அடுத்த நாள் காலையில அவங்க ஹாஸ்பிட்டலுக்கும் போவாங்க. அங்க இருக்கிற டாக்டரும் அவங்களோட பிளட் பிரஷர் எல்லாம் செக் பண்ணுவாங்க. ஒருவேளை புது இடத்துக்கு நீங்க மாறி வந்தனால கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸா இருப்பீங்க, மத்தபடி ஒண்ணு இல்ல, நான் உங்களுக்கான ஸ்லீப்பிங் டேப்லெட் மட்டும் கொடுக்குறேன், அதை மட்டும் ப்ராப்பரா எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கா, இல்ல நீங்க முன்னாடி ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்களா அப்படின்னு டீட்டெயில் கேட்பாங்க. எனக்கு அப்பெல்லாம் எதுவுமே இல்லை டாக்டர். ஆனாங்க அவங்களோட நெத்தியில தழும்பு இருக்கும். அது எதனால நடந்துச்சுன்னா ஒரு ஆக்சிடென்ட் தான், அதுவும் அது நடந்து ரொம்ப வருஷம் ஆகுது அப்படின்றத அவங்க சொல்லிடுவாங்க. அதனால அன்னைக்கு நைட்டு வந்து அந்த டேப்லெட்டை போட்டு அவங்க தூங்கிடுவாங்க. அடுத்த நாள் காலை எழுந்து பார்த்தா அவங்க பையன் கையில ஃபிளவர் வச்சுட்டு அவங்க அம்மாக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பான். அவங்களும் ஆச்சரியமா இருக்கும், எங்க இந்த ஃபிளவர் எடுத்துட்டு வர, எனக்கு கேட்காம வெளியே போக கூடாதுன்னு நான் சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லி கத்துவாங்க. உனக்கு இது பிடிக்கும் சொல்லிதான் நான் ஃபிளவர் எடுத்துட்டு வந்தேன் போது அவங்க அன்பா குழந்தை கொடுக்குறான்னு சொல்லி வாங்கி வச்சுட்டு ரொம்ப தேங்க்யூ அப்படின்னாங்க. ஸ்கூல்ல இருந்து வெளியே வரும்போது நிறைய ஃப்ரெண்ட்ஸும் அவனுக்கு கிடைச்சிருப்பாங்க. ஜாலியா பேசிட்டு வருவாங்க. இதை பார்த்து அவங்க அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அவங்க கிட்ட பேசிட்டே கார் போகும்போது இப்போ இவங்க வீட்டு போற வழியில தான் அந்த வயசான பாட்டியோட வீடு இருக்கும். அவங்க கரெக்டா போற ரோட்ல நின்னுகிட்டு இருப்பாங்க நகராம. இதனால ஹீரோயினும் ஆர்னர் அடிப்பாங்க, நான் அவங்க நகர மாட்டேன், சரி நீ இங்க இரு நான் வரேன்னு சொல்லி கிட்ட போங்க. மேடம் நீங்க ஓகேவா, கொஞ்சம் வழி விடுறீங்களா நான் போகணும் போது அவங்க அந்த பையனே குருவன்னு பார்ப்பாங்க. அவனை பார்த்துட்டு அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இவன் உன் பையனே கிடையாது அப்படின்றது சொல்லும் போது அவங்க கொஞ்சம் வியர்டா இருக்கும். அது மட்டும் இல்லாம வேகமா அந்த கார் கிட்ட வருவாங்க. அந்த நேரத்துல அவங்களோட கணவரும் வருவாங்க. என்ன மன்னிச்சிருங்க, என் ஒய்ஃப் தெரியாம இங்க வந்துட்டாங்க, அவங்க சொல்றதெல்லாம் கவனிக்காதீங்க, அவங்கள நான் கூட்டிட்டு போயிடறேன் அப்படின்னு அவங்க பேசிட்டே இருக்கும்போது உங்க பையன் பார்க்க அழகா இருக்கும், உங்க பையன் பேர் என்னன்னு கேட்கும்போது எங்களுக்கு கொஞ்சம் பதட்டமா இருக்கும். இல்ல நான் இங்க கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்க காலை ஏறி உட்காருவாங்க. இப்ப அந்த வயசான பாட்டி அந்த குட்டி பையனையே மறைச்சு பார்ப்பாங்க. இவன் பையனே இல்ல கத்திக்கிட்டே இருந்துட்டு அந்த கண்ணாடியை தலையால இடிச்சு முட்டிக்கிட்டே இருப்பாங்க. அதனால அவங்க பயந்து போயிடுறாங்க. காரை எடுத்துட்டு வேகமா வீட்டுக்கும் வந்துருவாங்க. அன்னைக்கு நைட்டு அவங்க அம்மா அவங்க பையனை பார்ப்பாங்க. அவனால சம்மத தூங்கி இருப்பான். அவனை பார்த்த பிறகு அவங்களோட பெட்ரூம் போறாங்க. அந்த டேப்லெட் எடுக்கிறாங்க. இது போட்டுதான் சொல்லி யோசிப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த மாத்திரையும் போட்டு அன்னைக்கு தூங்கிடுறாங்க. அடுத்த நாள் காலையில அவனை ஸ்கூலுக்காக கிளப்பி கூட்டிட்டு போகும்போது அவங்களுக்கு அந்த பாட்டியை பார்க்கணும்னு தோணும். உடனே இங்க இரு நான் வந்துடுறேன்னு சொல்லி அவங்க வீட்டுக்கு போய் பார்த்தா வாசல்ல அவங்க இறந்து கிடப்பாங்க. அவங்களோட தலை மண்ணுக்குள்ள இருக்கும். அவங்கள சில பறவைகள் எல்லாம் குத்திக்கிட்டே இருக்கும். இதனால அவங்க பயந்துருவாங்க. உடனே போலீஸ் கிட்ட சொல்லிடுவாங்க. உடனே போலீஸ் அவங்க வீட்டுக்கு வருவாங்க. அவங்க எப்படி இறந்தாங்க, நீங்க எப்படி பாத்தீங்கன்னு சொல்லி அந்த ரிப்போர்ட் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருப்பாங்க. அதே டைம் அந்த குட்டி பையன் அங்க இருக்கிற ஒருத்தங்க கூட விளையாடிட்டே இருப்பான். ஈரனிக்கு அவங்களோட பையனை பார்க்கும்போது அந்த பாட்டி சொன்ன விஷயங்கள்லாம் தோணும். பயந்துட்டே இருப்பாங்க. இப்ப அந்த பையன் அவங்களோட கையை உடைக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும். பயந்து போயிருவாங்க. ஆனா உண்மையாவே அது எதுவுமே நடக்காது. இது அவங்களோட இல்யூஷன் தான். ஹீரோயின் குளிச்சு முடிச்ச பிறகு வெளியே வராங்க. அவங்க டவல்ல ரத்தம் இருக்கும். என்னதான் இருக்குன்னு சொல்லி அவங்க நெத்தியை தொட்டு பாக்குறாங்க. நெத்தில இருந்தா அந்த ரத்தம் வந்துகிட்டு இருக்கும். அடுத்த சீன்ல ஹீரோயின் அவங்க ஒர்க் பண்ண அந்த ஷாப்புக்கு போவாங்க. அங்க அவங்களோட ஃப்ரெண்ட் இருப்பாங்க. ஹீரோயினை பார்த்தோன்னே அவங்க ஃப்ரெண்டும் நீதான் அவங்கள பாத்தியா, பாவம் உங்க நிலைமை அப்படின்றத சொல்லிட்டே இருக்கும்போது ஹீரோயினுக்கு ஒரு டவுட் வரும். உடனே அவங்க கிட்ட யாராவது இது வரைக்கும் அவங்க குழந்தைய பார்த்து அதுதான் உங்க குழந்தையான்னு சொல்லி குழப்பமா இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கண்டிப்பா இருக்கும். ட்வின்ஸ் குழந்தைங்களா இருந்தா எந்த குழந்தை யாருன்னு சொல்லியே தெரியாது. அவங்களோட அடையாளத்தை வச்சுதான் அவங்களை கண்டே பிடிக்க முடியும் போது நான் அதை சொல்லல. போக போக சில பேரோட பிஹேவியர் மாறிட்டே இருக்கு அப்படின்னா அது உண்மையாவே அவங்களோட குழந்தை தானா அப்படின்னு சொல்லி ஹீரோனி ஒரு கேள்வி கேட்பாங்க. அடுத்த நாள் காலையில இப்போ அந்த வயசான பாட்டியோட ஃபியூனரலுக்கு ஹீரோனி போவாங்க. அந்த இடம் ஃபுல்லாவே முகம் பார்க்குற கண்ணாடி இருக்கும். அந்த கண்ணாடிக்குள்ள கருப்பு துணியால மூடப்பட்டிருக்கும். அவங்களும் அங்க போய் நிக்கிறாங்க. அவங்களோட கணவர் வராரு. அவரு இப்பதான் என் மனைவியோட ஆத்மா நிம்மதியா இருக்கும், உயிரோட இருக்கும்போது அவ ஏகப்பட்ட வேதனையை அனுபவிச்சிருக்கா, இப்போ கொஞ்சம் நிம்மதியா இருப்பா அப்படின்னு சொல்லும்போது அங்க அவங்களோட பையனோட போட்டோ இருக்கும். அவன் பேரு ஜீன். இவன் தான் இறந்து போயிருப்பான். அவனை பார்க்கும்போது இரண்டும் இவன் பார்க்க அழகா இருக்கா. ஆமா நட இறந்தான். இரண்டும் ஒரு கேள்வி கேட்பாங்க. உங்க மனைவி சாகிறதுக்கு முன்னாடி என் பையனை பார்த்து அவன் பையனே இல்லைன்னு சொன்னாலே அது என்னவா இருக்கும் உங்களுக்கு தெரியுமா? என் மனைவி எப்பயுமே அவனோட பையனை பார்த்து அந்த வார்த்தையை சொல்லுவான். ஒருவேளை உங்க பையனோட வயசும் என்னோட பையனோட வயசும் ஒரே மாதிரி இருந்தனால அவ அப்படி சொல்லியிருப்பா. நீங்க ஒண்ணும் தப்பா நினைச்சுக்காதீங்க. அடுத்த காலையில் ஹீரோயின் வாக்கிங் போயிட்டே இருக்கும்போது அந்த காட்டுக்குள்ள அவங்களோட பையனோட ஃபேவரட் டாய் ஒன்னா பார்த்திருப்பாங்க. இதை எடுத்துட்டு அவங்க வீட்டுக்கும் போறாங்க. அவன் டின்னர் சாப்பிட்டுட்டே இருக்கும்போது ஹீரோனே ஒரு கேள்வி கேட்பாங்க. என்ன இப்ப நீ உன்னோட ஃபேவரட் டாய் கூட எல்லாம் விளையாட மாட்டேன்ற, எங்க இருக்காது, இல்ல உனக்கு அது பிடிக்கவே இல்லையா அப்படின்னு கேட்கும்போது நான் அது கூட விளையாடிட்டு தானமா இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு பொய்ய சொல்லுவான். உடனே அவங்க அம்மா கோவரும். அப்ப இது என்னது கிறிஸ், உண்மையா சொல்லு, நீ அன்னைக்கு நைட்டு எங்கேயாவது வெளியே போனியா, உண்மையா சொல்லு அப்படின்னும் போது அவன் இல்லன்னு சொல்லிட்டு கோபத்துல அந்த டேபிளே ஒரு புடிச்சு தள்ளுவான். அவங்க அம்மா இதை பார்த்து அப்படியே ஷாக் ஆயிடுவாங்க. அவங்க வந்து போயிடுவான். இதை பார்த்து அவங்க அம்மாக்கு உண்மையாவே என் பையன்ன்றத அவங்க கன்ஃபார்ம் பண்ணிப்பாங்க. அன்னைக்கு நைட்டு அவங்க குடிச்சிட்டே இருப்பாங்க. அப்படியே தூங்கிடுவாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு எழுந்து போயிட்டே இருக்கும்போது அவங்க பையனோட ரூம்ல ஒரு வித்தியாசமான சவுண்ட் கேட்கும். என்னவா இருக்கும்னு சொல்லி
அங்க இருக்கிற ஓட்ட வழியா பாப்பாங்க. அவன் ஏதோ ஒரு விஷயத்துக்கிட்ட பேசிக்கிட்டு இருப்பான். என்னதான் அவன் பண்ணான்னு சொல்லி எட்டி பார்க்கும்போது அங்க ஒரு பூச்சி போயிட்டு இருக்கும். அந்த பூச்சி மாதிரி அவனும் நடந்து போயிட்டு இருப்பான். இப்போ அந்த பூச்சி பிடிச்சு அவன் வாயில போட்டு மென்னு சாப்பிட்டுக்கிட்டு இருப்பான். இத பார்த்து அவங்க பயந்து போயிருவாங்க. அவங்க குடுக்குற சத்தத்தை அவனும் கேட்டுருவான். அம்மா இங்கதான் இருக்கீங்களான்னும் போது அவங்க வேக வேகமா அவங்க ரூம்ல போய் ஒளிஞ்சுப்பாங்க. இல்ல நான் என் ரூம்ல இருக்கேன். நீ என்ன பண்ணிட்டு இருக்க? சீக்கிரம் தூங்கு அப்படின்னு சொன்னும் போது அவனும் அங்க வந்து போயிடுவான். அடுத்த நாள் காலையில அவங்க பையனை அங்க ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிருப்பாங்க. டாக்டர் கிட்ட அவன் ஒரு பூச்சை சாப்பிட்டா அவனுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு செக் பண்ண சொல்லுவாங்க. அவங்களும் செக் பண்ணாங்க. அவன் நல்லாதான் இருக்கான். நீங்க நினைக்கிற மாதிரி அவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னும் போது கொஞ்ச நாளா அவனோட பிஹேவியர் வித்தியாசமா மாறிக்கிட்டே இருக்கு. அவனுக்கு என்ன ஆச்சு நீங்க பாக்குறீங்களான்னும் போது அவரை அடுத்த கேள்வி ஈரணியை பார்த்து கேட்பாரு. நீங்க முதல்ல ஓகேவா? நீங்க சொன்னீங்க உங்க கணவர் இப்ப அவர் உங்களை பாக்குறதே இல்ல. ஆனா உங்க முகத்துல தழும்பு இருக்கு. இது எப்படி அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை கேட்பாங்க. ஈரணிக்கு இங்க சுத்தி நடக்கிற விஷயத்தினால அவங்களுக்கே அவங்க மேல டவுட் வரும். இது எல்லாத்தையும் நம்ம ஒழுங்கா கன்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லி அவங்க ஒரு கடைக்கு போறாங்க. அங்க இருக்கிற ஒரு கேமராவை வாங்குறாங்க. கேமரா வாங்கிட்டு வீட்டுக்கு வராங்க. அவங்க பையனோட ரூம்லயே அதை செட் பண்ணி வைக்கிறாங்க. அந்த இடத்துக்கு அவன் பையனும் வந்துடுறா. என்னமா பண்றீங்கன்னு போது உன்னோட துணியை நான் வாஷ் பண்ண எடுத்துட்டு போறேன் அப்படின்னு சொல்லி கீழே எடுத்துட்டு போய் அதை துவச்சு காய வைப்பாங்க. அவங்க பையன் அங்கேயே முறைச்சு பார்த்துக்கிட்டு இருப்பான். அன்னைக்கு நைட்டு ஈரணி கையில டேப்லெட் இருக்கும். ஆனா அந்த மாத்திரையை வந்து போட மாட்டாங்க. அடுத்த நாள் காலையில வீட்டை மொத்தமாவே அவங்க மாத்திருவாங்க. அவன் பையன் அந்த வீட்டை பார்த்து வித்தியாசமா இருக்குன்னு யோசிப்பான். உனக்கு பிடிச்ச நான் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு பிடிச்சதெல்லாம் பண்ணி கொடுத்துட்டே இருப்பாங்க. என்ன மன்னிச்சிரு, நான் உன்னை ஹர்ட் பண்ணிட்டேன், இனிமேட்டு அப்பெல்லாம் அம்மா பண்ண மாட்டேன் அப்படின்னு அவங்க கிட்ட பாசமா பேசும்போது அவனும் கிட்ட வரான். அவங்களோட நெத்திய தொட்டு பாக்குறான். இப்ப அந்த நெத்திய போட்டு அப்படியே கிழிக்கிறான். அப்படியே ரத்தம் வருது. ஈரணி கண்ணை திறந்து பாக்குறாங்க. இதெல்லாம் கனவுதான். அவங்க பையன் ஸ்கூலுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கான். அவன் தலை வரைட்டே இருக்கும்போது ஒரு வித்தியாசமான பாட்டை பாடிக்கிட்டு இருக்கான். இந்த பாட்டை கேட்கும் போது அவங்களுக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. இன்னைக்குதான் அவங்க ஸ்கூல்ல அந்த ப்ரோக்ராம் இருக்கு. ஒரு டீமா சேர்ந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க. அப்படி பண்ணிட்டே இருக்கும்போது இப்ப அவங்களோட பையனோட டீம் வராங்க. அவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு பாட்டை பாடிட்டு இருக்காங்க. அங்க இருக்கவங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா அந்த பாட்டை கேட்டுட்டே இருக்காங்க. இப்போ அந்த பையன் பாடும்போது அவங்க அம்மாவுக்கு கொஞ்சம் வித்தியாசமா கேட்கும். அவங்கள பார்த்து முறைச்சுக்கிட்டே அந்த பாட்டை பாடுவான். இத கேட்ட உடனே ஈரணிக்கு இவன் என் பையனே இல்லைன்றது கன்ஃபார்ம் ஆயிரும். அங்க வந்து வேகமா வெளியே ஓடி வருவாங்க. அவங்க ஃப்ரெண்டும் வருவாங்க. ஏன்னாச்சும் உனக்கு அவன் என் பையனே இல்ல, அவன் வேற யாரும் அப்படின்றது சொல்லுவாங்க. அந்த இடத்துக்கு அவங்க பையனும் வருவான். அம்மா என் பெர்ஃபார்மன்ஸ் பாத்தீங்களா, எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்கும் போது அங்க இருந்து வேகமா ஓடி போயிடுறாங்க. கார் ஓட்டிட்டு வேகமா வீட்டுக்கு தான் போறாங்க. வீட்டுக்கு போன உடனே பையனோட ரூம்ல செட் பண்ண அந்த கேமராவை செக் பண்றாங்க. அதை பார்த்தாலே உங்களுக்கு கொஞ்சம் ஷாக் ஆகுது. அந்த கேமராவை தூக்கிட்டு இப்போ அவங்களோட நேபர் வீட்டுக்கு போறாங்க. அவர்கிட்ட போய் அவரும் அவங்க கிட்ட ஒரு விஷயத்த சொல்லுவாரு. என் மனைவி கண்ணாடியை தான் அதிகமா நம்பினா. ஏன்னா கண்ணாடி தான் போய் சொல்லாது, தங்களோட உண்மையான முகத்தை காமிக்கும்னு சொல்லி அதே வீட்டுல இவ்வளவு கண்ணாடி இருக்கு அப்படின்னு பேசிட்டே இருக்கும்போது அவங்களும் தயவு செஞ்சு இந்த வீடியோ ஃபுட்டேஜ் பாருங்க. நம்ம போது அவர் பாப்பாரு. இங்க பாருங்க, உங்க மனைவி சொன்னாங்கல்ல அவங்களோட பையன் அவனே கிடையாது, அதே மாதிரி என் பையனும் இருக்கான், அவன் உண்மையாவே என் பையனே கிடையாது, அவனோட பிஹேவியர் எல்லாம் வித்தியாசமா இருக்கு, இதை பார்த்து உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னும் போது அவர் எதுவுமே சொல்ல மாட்டார். என்னால எதுவுமே சொல்ல முடியாது. ஜெயிபில்னு என் மனைவி சொல்லும் போது நான் நம்பல, இந்த விஷயத்த நான் நம்ப மாட்டேன் அப்படின்னும் போது அப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்க, என்ன பத்தி நல்லா பைத்தியமா அப்படின்னும் போது அவரு அங்க இருந்து போயிடுவாரு. இப்ப அவங்க வேகமா வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்து பார்த்தா அவங்க பையன் இருக்கான். உங்க பையனும் ஏமா என்ன தனியா விட்டுட்டு வந்துட்டீங்க, இனிமேட்டு இப்படி பண்ணாதீங்க, நீங்க எல்லாமே நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப சோகமா பேசினா அதை பார்த்தவங்க என்ன மன்னிச்சிருமே, நான் இப்படி பண்ண மாட்டேன்னும் போது அவனை கட்டி பிடிப்பான். உனக்கு நான் பிடிச்ச டிஷ் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்காக சீஸ் தருவாங்க. அவன் அந்த சீஸ் எடுத்த உடனே நீங்க சாப்பிட மாட்டீங்களான்னும் போது எனக்கு இது பிடிக்காது, நீ எடுத்துக்கோ அப்படின்றது சொல்லுவாங்க. அவனும் அந்த சீஸை சாப்பிட ஆரம்பிப்பான். உண்மையான பையனுக்கு சீஸே பிடிக்காது, ஆனா இவன் சாப்பிடுறான். அதே மாதிரி டிவி பார்த்துட்டே இருக்கும்போது அவங்க அம்மா ஃபேவரட் கேம் விளையாடுவாங்க. ஆனா அவனுக்கு அந்த கேம் விளையாடவே தெரியாது. உடனே அவங்க கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. அவங்களும் உண்மையாவே நீ என் பையன் இல்ல, நீ என் பையனே இல்ல அப்படின்னு சொல்லும் போது அவன் அப்படியே முறைச்சிட்டு கிட்ட வரான். அப்படியே ஒரு மாதிரி முகத்தை வச்சுக்கிறான். இப்போ அவங்க அம்மாவோட கையை போட்டு அப்படியே முறுக்குறான். அவங்க அம்மாவை போட்டு செம்மையா அடிக்கிறான். இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு கண்ணை திறந்து பாக்குறாங்க ஹீரோயின். அவங்க தரையில படுத்துட்டு இருக்காங்க. முகம் ஃபுல்லா காயமா இருக்கு. இப்போ அந்த பையன் அவங்கள தர ஒரு இடத்துக்கு எடுத்துட்டு போறான். இப்போ அவன் மண்ணை தோன்றான். அந்த குழிக்குள்ள அவங்க அம்மாவோட தலையை போட்டு அமுக்கி அவங்க தலைமையில ஃபுல்லா மண்ணை கொட்டி வைக்கிறான். கொஞ்ச நேரம் கழிச்சு அவனும் மயக்கம் போட்டு அங்கேயே கீழே விழுந்துறான். இப்போ அவங்க அம்மா கண்ணை திறந்து பாக்குறாங்க. அவங்க பையனை அந்த வீட்டுக்குள்ள தரத்தானே எடுத்துட்டு வராங்க. கீழே இருக்கிற ரூமுக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க இருந்து கண்ணாடி வழியா அவனோட முகத்தை பாக்குறாங்க. இப்பதான் அது அவங்க பையனே இல்ல, அது வேற ஒரு கிரியேச்சர்ன்னு அவங்களுக்கு தெரிய வருது. அது இப்ப அவங்கள போட்டு அடிக்க முயற்சி பண்ணது. இவ்வளவு நேரமா பையன் சொல்லி அவங்க அடிக்காம இருந்தாங்க. ஆனா நீ என் பையனே இல்லையேன்னு சொல்லிட்டு அவனை போட்டு செமையா அடிக்கிறாங்க. அவன் கீழே விழுந்து கிடக்குறான். இப்போ அது ஒரு மாதிரி வித்தியாசமா உரும்ப ஆரம்பிக்குது. அவங்களுக்கு பயம் வர ஆரம்பிச்சிச்சு. வேகமா வெளியே போறாங்க. அந்த ரூமை லாக் பண்ணிடுறாங்க. இப்போ ஹீரோயின் அந்த காட்டு வழியா நடந்து போறாங்க. அந்த மிகப்பெரிய குழிய பாக்குறாங்க. அதுக்குள்ளதான் ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு சொல்லி அப்படியே கீழே இறங்குறாங்க. அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அவங்கள அந்த குழிக்குள்ள உள்ள இழுத்து என்ன கழிச்சு டார்ச் லைட் இருக்கு. அவங்க அந்த மண் அடியில இருக்கிற சின்ன டனல் மாதிரி இருக்கு. அதுக்குள்ள போய் பார்த்தாங்க. இறந்து போன நிறைய குழந்தைங்களோட மண்டை ஓடு.
அப்படியே அங்க அவங்க பையனோட உடம்பும் இருக்கும். அத பார்த்து அவங்க அழுகுறாங்க. அவன தூக்கிட்டு வெளிய வர பார்க்குறாங்க. ஆனா, அங்க இருந்த ஒரு வித்தியாசமான ஒரு கிரியேச்சர் அவங்கள பார்த்த உடனே அந்த பையன இழுக்க முயற்சி பண்ணது, அவங்கள பிடிக்க ட்ரை பண்ணுது. ஆனா, அவங்களும் அவங்க பையன தூக்கிட்டு அந்த குழி வழியா வேகமா வெளிய வர முயற்சி பண்ணாங்க. இப்போ அவங்கள ஒரு கை பிடிக்குது. அந்த கை பிடிச்சது யாருன்னு பார்த்தா, அந்த கிரியேச்சர் இவங்கள மாரியே உருவத்த மாத்தியிருக்கும். அதோட வேலையே இதுதான். ஒரு குழந்தைங்கள எடுத்துட்டு அந்த குழந்தைங்களோட உருவத்துக்கு மாறி அவங்களோட வாழ்க்கைய இவங்க வாழ ஆரம்பிக்கும். இப்போ ஹீரோயினுக்கு செம கோவம் வரும். அத கைய போட்டு அடி அடின்னு அடிச்சு அவங்க பையன தூக்கிட்டு அந்த காட்டு வழியா வேகமா ஓடி வராங்க. அவங்க பையனும் எழுப்ப முயற்சி பண்ணாங்க. அவனும் கண்ண தொறந்துக்கிறான். "உனக்கு ஒண்ணும் இல்ல. நான் உன்ன பத்திரமா பார்த்துக்கிறேன்னு" சொல்லி கார் எடுக்கலான்னு பார்க்குறாங்க. ஆனா காரோட கீ வீட்டுக்குள்ள இருக்கு. வீட்டுக்குள்ள போய் பார்த்தா பேஸ்மெண்ட்ல இருந்து அந்த பையன் அம்மா, அம்மான்னு கத்துற சவுண்ட் கேக்குது. "நீ யாரா என் பையனா என்ன அம்மா, அம்மான்னு கூப்பிடுறேன்னு" சொல்லி கோவத்துல ஹீரோயினி அந்த வீட்டையே எரிச்சிடுறாங்க. உங்க பையன ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாங்க. ஹீரோயினி இதெல்லாம் நினைச்சு ரொம்ப அழுகுறாங்க. இப்போ கொஞ்ச நாள் கழிச்சு காமிக்கிறாங்க. ஹீரோயின் ஒரு யூனிவர்சிட்டில படிச்சுட்டு இருக்காங்க. படிச்சு முடிச்சுட்டு வெளிய வந்து பார்க்குறாங்க. அவங்க பையன் சைக்கிள் ஓட்டிட்டு வீட்டுக்கு போறான். அவங்களும் அவன்கிட்ட ஜாலியா பேசிட்டு வீட்டுக்குள்ள போறாங்க. அவங்க கிட்ட இருக்கிற கேமரா வச்சு அவங்க பையன் கூட இருக்கிற மொமெண்ட்ட ஃபோட்டோ எடுக்கலான்னு எடுத்துட்டு இருக்கும்போது, இப்போ அந்த ஃபோட்டோஸ பார்த்தா அது எல்லாமே பிளர்ரா இருக்கு. அவங்களுக்கு கொஞ்சம் டவுட் வருது. இப்போ அவங்களோட பெட்ரூம பார்க்குறாங்க. அந்த இடத்த சுத்தி எக்கச்சக்கமான கண்ணாடிகள் இருக்கு. அந்த பாட்டி ஃபாலோ பண்ண அதே மெத்தட் தான் இவங்களும் பண்றாங்க. கடைசி வரைக்கும் அது என்ன கிரியேச்சர்ன்னும் தெரியல. அத ஹீரோயினி அழிக்கவும் முயற்சி பண்ணல. அவங்க பையன மட்டும் அந்த இடத்துல இருந்து சேஃபா வேற ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு வந்துட்டாங்க. சோ அவ்வளவுதான் படம். படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து ஒரு வித்தியாசமான படத்துல உங்கள சந்திக்க வரேன். Until then, bye bye.